Taste the Daily. மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் மணிப்பூரில் நடப்பதைப் போல எல்லா மாநிலங்களிலும் நடக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகல பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் அமைப்பு சார்பில் தேசிய அளவில் நிலவும் அரசியல் சூழல் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி முத்தமிழ் பேரவையின் கலைஞர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பரகல பிரபாகர், மூத்த பத்திரிகையாளர் AS பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய பரகல பிரபாகர், உலகின் மிகப்பெரிய கட்சி என கூறப்படும் பாஜகவில் சிறுபான்மை சமூகமான இஸ்லாமியத்தை சேர்ந்த ஒருவர் கூட அமைச்சராக இல்லை என கூறியுள்ளார். Bharatiya Janata Party, which is now the ruling party, if you go to ever you go to their website, they tell you that they are the world's biggest political party. Not only India's biggest political party, but world's biggest political party. The world's biggest political party has no place for India's biggest minority. I'll tell you how. This is the first ever time in India's political history that the largest minority of India, that is the Muslim, has no representation in the cabinet or the council of ministers in the union. Vasudhaiva Kutumbakam. Vasudhaiva Kutumbakam. You know what is Vasudhaiva Kutumbakam? Vasudhaiva Kutumbakam is the entire earth is one family. Then somebody asked me, if the entire earth is one family, Manipur is not a part of it? If we don't take care now, what you see in Manipur will happen in every state. தொடர்ந்து பேசிய மூத்த பத்திரிகையாளர் என்றாம், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் ஊடகங்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். Post-2014 downslide in media freedom and independence has seen India sink from the rank of 140 in 2014 to 161 in 2023 among 180 countries and territories in the World Press Freedom Index published by Reporters Without Borders. பத்திரிகையாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் சுதந்திரத்தையும் மத்திய பாஜக அரசு பறித்துவிட்டதாக தெரிவித்த அவர், தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரதமர் மோடி ராமர் கோவிலை வைத்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். Taste the Daily.